சாட்டை துரைமுருகன் சொன்னதுல ஒரே ஒரு இதுதான், ஒட்டுமொத்தமா தேவர் சமூகத்தை சொல்ல வேண்டியது கிடையாது. அதே வேளையில அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஏன்டா தேவர் பேரை கெடுக்கிறீங்க? செங்கச்சூளையில வசூல் பண்றவன், படிப்பறிவு இல்லாதவன், ஃப்ராடு பண்றவன், தேவர் பேரை வச்சுக்கிட்டு சீட்டிங் பண்றவன், இவெல்லாம் வந்து தேவர் சமூகத்தை கெடுக்காதீங்கன்னாரு. உடனே அப்ஜெக்ஷன் பண்றான்னா அப்ப இவன் செங்கச்சூளையில வசூல் பண்றான்னு அர்த்தம், இவன் தேவர் பேரை வச்சு சீட்டிங் பண்றான்னு அர்த்தம். அவனுக்கு தான் அது சுடும். மற்றவங்களை அதை பத்தி கவலைப்பட நாலாம் சாட்டை துறைமுறைக்கு அப்ஜெக்ஷன் பண்ணல. ஏன்னா அவருடைய சொல்ல வந்த கருத்து நியாயமான கருத்து. அவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்லல. அவ்வளவுதான். அவர் சொல்ல வந்த கருத்து சரியான கருத்து. நீ அவருடைய ஃபேமிலியை போய் நீ வந்து அவரு முத்துக்குமார் அவருடைய ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி, அதெல்லாம் தவறு சார். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. நீ வந்து வெளியில திராவிடத்தை எதிர்க்கிற மாதிரி நீ திராவிட கட்சிக்காரங்கிட்ட தேசிய காரங்க வீட்லயும் போய் நீ பணம் வாங்கியிருக்க, உனக்கு ஏதாவது தொழில் இருக்கா? இப்படிலாம் ஒரு சாட்டை துறைமுருகன் கேட்டா நீ எங்க போவ? மக்களை ஏமாத்தாதீங்க. ஒரு விஷயம் தப்பு நடந்திருக்குன்னா முதல்ல அதை தார்மீகமா பொறுப்படுத்திக்கங்க. தப்பு நடந்து போச்சு, இது வந்து தேவர் சமூகத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, பெரும்பத்து பிரச்சனை, தேவர் சமூகத்துக்கு இதுக்கு தொடர்பு இல்லை. எவனா 7 பேர் போயிருக்கான், வெட்டியிருக்கான், இது தப்பு, கண்டிக்கத்தக்கது. அதை முதல்ல ஏத்துக்கங்க. தேவர் சமூகம் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து, கண்டிப்பா யாரும் எங்களை பேசாதீங்க, அதுதான் அறம். அதை விடுத்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வெட்டினது எல்லாமே வந்து தப்பு தான், இருந்தாலும் வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்கள ஏதாவது குறை சொல்றது. திருந்துங்கடா, ஏன்டா அப்படி மக்களை போய் வந்து வதைக்கிறீங்க? சாட்டை துரைமுருகனை வந்து எப்ப நீ தனிநபர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சு அன்னைக்கே நீ தோத்துட்ட.